இந்த வீடியோல எதை பத்தி நான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி வந்து நம்மளுக்கு இந்த மே மந்த்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபரை பத்தி தான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த ஆஃபரோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கிரெடிபிள் இந்தியா ட்ரிப் ஆஃபர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இன்கிரெடிபிள் இந்தியா ட்ரிப் ஆஃபர் வந்துட்டு எப்பத்துல இருந்து எப்ப வரைக்கும் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, இதை குவாலிஃபை பண்ணா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே நான் ஃபுல்லா சொல்றேன். இது பாத்தீங்க அப்படின்னா மே 2ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி மந்த் எண்ட் வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆஃபர் தான். இந்த ஆஃபர்ல எலிஜிபிள் ஆகக்கூடிய பர்சன்ஸ்க்கு கம்பெனி வந்து இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டெஸ்டினேஷன்ல நீங்க 3 days 2 nights ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிப் ஆஃபர் தான் கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க ஒரு நியூ ஜாயினரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டிஷனா இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்க பர்சனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ இப்போ நியூ ஜாயினர் இந்த மே மந்த் தான் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபாஸ்டா டைட் வந்து அச்சீவ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஒரு 3 பேர்த்த வந்து ஃபாஸ்டா டைட் அப்படிங்கிறது கொண்டு வரணும் இந்த மே மந்த் முடியறதுக்குள்ள. அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரிப்புக்கு வந்து நீங்க எலிஜிபிள் ஆக முடியும். ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சன், அதாவது 8க்கு மேல இருக்கக்கூடிய பர்சனா இருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க ஒருவேளை போன மந்த் தான் ஜாயின் பண்ணீங்க 5% இருக்கீங்கனால நீங்களும் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் குள்ள தான் வருவீங்க. ஸோ இப்போ நீங்க வந்து ஃபாஸ்டா 8 வரணும். ஸோ அது ஒரு கவுண்ட். அண்ட் அடுத்தது உங்களுக்கு கீழே 3 பேர்த்த ஃபாஸ்டா 8 கொண்டு வரணும். ஸோ இதுதான் கான்செப்ட். இதே நீங்க 8% ஒரு 8% அண்ட் அபோவ் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா செகண்ட் கான்செப்ட் குள்ள வருவீங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பேர்த்த உங்களுக்கு கீழே நீங்க ஃபாஸ்டா டைட் கொண்டு வரணும். கண்டிஷன் என்னன்னா அந்த 4 பேரு நீங்க போஸ்டர் ஐடி மூலமா போட்ட ஐடியா இருக்கணும். அப்ப போஸ்டர் ஐடி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஐடிக்காக ஒர்க் பண்ணிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஒர்க் பண்ணி அந்த ஐடிக்காக எஃபர்ட் போட்டா மட்டும்தான் போஸ்டர் ஐடியில உங்க ஐடி வச்சு நீங்க ஐடி கிரியேட் பண்ண முடியும். அப்போ போஸ்டர் ஐடி அப்படிங்கிறது அதுதான். ஸோ யார் ஒரு பர்சன் அந்த நியூ ஐடிக்காக ஒர்க் பண்ணிருக்காங்களோ அந்த ஐடிக்காக எஃபர்ட் போட்டிருக்காங்களோ அவங்க தான் போஸ்டர். ஸோ அப்ப அந்த இடத்துல உங்களோட ஐடி நம்பர் இருந்து நீங்க போடுற ஐடிஸை நீங்க வந்து ஃபாஸ்டா டைட் கொண்டு வந்தீங்க, 4 பேர்த்த கொண்டு வரீங்க அப்படிங்கிறப்போ நீங்களுமே இந்த ட்ரிப்புக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது ஆக முடியும். ஸோ இதுதான் கம்பெனி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம கீழே ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஃபாஸ்டா டைட் யாரெல்லாம் மே மந்த்ல அச்சீவ் பண்றாங்களோ அந்த மே மந்த்ல வர ஃபாஸ்டா டைட்டோட அச்சீவ்மெண்ட் கவுண்ட்ஸ் தான் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க நியூ ஜாயினர்ஸா இருக்கீங்க, இன்னும் 8 வராத நியூ ஜாயினர்ஸா இருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்க ஃபாஸ்டா டைட் அண்ட் 300 PV செல்ஃப்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அண்ட் அடுத்தது நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்க மல்டிபிள் 4 மெம்பர்ஸை நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா எலிஜிபிள் பண்ண வைக்கலாம். எக்ஸாம்பிள், இப்ப நீங்க ஒரு 4 பேர்த்த ஃபாஸ்டா டைட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு அந்த ட்ரிப்புக்கு போறதுக்கான டிக்கெட் வந்து எலிஜிபிள் ஆயிடும், நீங்க போலாம். இன்னொரு 4 பேர்த்த மே மந்த்க்குள்ள பண்ணிட்டீங்க, டோட்டலா 8 மெம்பர்ஸ் பண்ண வச்சிட்டீங்க போஸ்டர் ஐடி மூலமா அப்படிங்கும் போது உங்களுக்கு 2 டிக்கெட் கிடைக்கும். இப்போ உங்களோட இன்னொருத்தரும் சேர்ந்து உங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் போலாம். இந்த மாதிரி வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல வந்துட்டு நீங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் அப்படிங்கறது எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிள், இப்ப நீங்க 12 மெம்பர்ஸ் பண்ண வச்சிட்டீங்க அப்படின்னா 3 டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ட்ரிப் போறதுக்கு. அப்ப நீங்க உங்க கூட உங்க ஃபேமிலியில 2 பேர் போலாம். சோ இந்த மாதிரியும் கம்பெனி வந்துட்டு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க மட்டும் இல்லாம நீங்க தெளிவா இந்த போஸ்டர் ஐடி மூலமா 4 பேர் தான் நீங்க அச்சீவ் பண்ண வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரிப்புக்கும் வந்துட்டு உங்களை விட இன்னும் அதிக மெம்பர்ஸை கூட்டிட்டு போக முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு, நான் பின்னாடி ஷேர் பண்றேன். அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்ட் வந்து நியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா நீங்க இருக்கீங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாஸ்டா டைட் வரணும். அடுத்தது உங்களுக்கு கீழே 3 பேர்த்த ஃபாஸ்டா டைட் கொண்டு வர வச்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப அந்த சைக்கிள் ஃபாலோ பண்றீங்க, நீங்க இன்னொரு 4 பேர்த்த கொண்டு வரணும் அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டரோட கண்டிஷன் உங்களுக்கும் அப்ளை ஆகும். ஒரு செட் நீங்க நியூ ஜாயினரா இருக்க செட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க ஒரு டிக்கெட்க்கு. அதுக்கப்புறம் நானும் இன்னொரு 4 பேர்த்த எக்ஸ்ட்ரா பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்ப நீங்க எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற கண்டிஷனுக்குள்ளதான் வருவீங்க. அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணி நீங்க வந்துட்டு அடுத்த 4 நியூ ஃபாஸ்டா டைட்டை வந்துட்டு நீங்க கொண்டு வரலாம். சோ அதுக்குதான் கீழே எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃப் பிளஸ் 3 ஃபாஸ்டா டைட் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு டிக்கெட். சோ அப்ப நீங்க நியூ ஜாயினருக்கு சொல்றேன். இதே நீங்க செல்ஃப் ஃபாஸ்டா டைட் கொண்டு 3 பேர்த்த கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு 4 பேர்த்த நீங்க ஃபாஸ்டா டைட் கொண்டு வரீங்க அந்த போஸ்டர் ஐடி மெத்தட் மூலமா அப்படின்னா உங்களுக்கு 2 டிக்கெட் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் 12 கொண்டு வந்தீங்க அப்படின்னா 3 டிக்கெட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி அப்டேட் தான் கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நோட் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த டெஸ்டினேஷன் எந்த இடத்துல வந்து அந்த ட்ரிப் போட போறாங்க அப்படிங்கறத கம்பெனி வந்துட்டு சீக்கிரமாவே டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. அது இந்தியாக்குள்ளதான் இருக்கும், இந்தியாக்குள்ள எங்க வேணாலுமே இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃபுல்லா படிக்காம எந்த ஒரு ஆஃபருமே பயன்படுத்தாதீங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே போஸ்டர் ஐடி மெத்தடை கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணணும். அண்ட் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா
8%க்கான ஃபாஸ்டா டேட் போறதுக்கான அந்த வவுச்சர் அதோட கண்டிஷன்ஸ் எல்லாமே சேம் தான் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ட்ரிப் போறீங்க அப்படிங்கும்போது அந்த ட்ரிப்போட எப்பத்துல இருந்து போவீங்க அப்படின்னா ஜூலை மந்த்ல இருந்து அந்த ட்ரிப் அப்படிங்கிறது நீங்க போக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ அதோட வின்னர்ஸோட லிஸ்ட் வந்துட்டு ஜூன் மந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜூன் மந்த் வந்து நம்மளோட 21st ஆனிவர்சரி வந்து வரப்போகுது. ஸோ ஜூன் மந்த் வந்துட்டு நமக்கு யாரெல்லாம் இந்த மே மந்த்ல எலிஜிபிள் ஆனாங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாம் வரும். அண்ட் அடுத்தது ஜூலைல இருந்து ட்ரிப் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, நம்ம போக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரிப் போற இடத்துல வந்து டிராவல் காஸ்ட் வந்து நம்மளோடது. அதாவது நீங்க எந்த இடம் சொல்றாங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படிங்கிறப்ப அந்த போயிட்டு வர காசோட செலவு வந்து நம்மளோடது. அங்க போய் தங்கறது, ஃபுட்டு, அது எல்லாமே கம்பெனியோட சைட்ல வந்து பாத்துக்குவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ரூம்ல 3 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ற மாதிரி ஷேரிங் பேசிஸ்ல தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம மேலுக்கு ஃபீமேலுக்கு தனித்தனியா வந்துட்டு ரூம்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ரூம் அப்படின்னா 3 ஃபீமேல்ஸ் இருப்பாங்க, இல்ல 3 மேல் இருப்பாங்க, அந்த மாதிரி ரூம்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இப்ப நான் இந்த ஆஃபருக்கு எலிஜிபிள் ஆயிட்டேன், இந்த ட்ரிப்புக்கு எலிஜிபிள் ஆயிட்டேன், பட் எனக்கு அதை வந்துட்டு நான் ட்ரிப் போக விருப்பப்படல, கேஷா கொடுக்குறீங்களான்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அதே போல இதை வந்துட்டு நீங்க என்ன பண்ண முடியும்னா, பண்ண முடியாது அப்படின்னா ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. எனக்கு பதிலா இவங்க போலாமா என் டீம்ல அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கறதும் பண்ண முடியாது. அண்ட் இந்த ஒரு ஆஃபர் வந்து எல்லா லெவல்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்ளிகபிள். எந்த லெவல்ல இருக்கவங்கனாலும் இந்த ஒரு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து இந்த ட்ரிப் வர்றதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க உங்களுக்கு கீழே யாராவது ஒருத்தர் ஃபாஸ்டா டேட் வந்திருக்காங்க, அவங்க ஏதாவது ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்றாங்க அப்படிங்கிறப்ப ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்றதோட பிவி மைனஸ் ஆகும், கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த மைனஸ் ஆகிற பிவி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பர்சன் அப்பவும் ஃபர்ஸ்ட் அட் 8ல தான் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்சனை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்ல பிவி குறையுது அப்படிங்கிற இடத்துல அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எலிஜிபிலிட்டி மாறும். அண்ட் அடுத்தது இந்த ஒரு பிவியுமே பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் பிவில தான் நீங்க எலிஜிபிள் பண்ணணும். ஒரு ஃபாஸ்ட் அட் 8யுமே நீங்க ஆக்சுவல் பிவில தான் கொண்டு வரணும். அப்ப மட்டும்தான் நீங்க வந்துட்டு 4 மெம்பர்ஸை வந்துட்டு கொண்டு வந்த ஃபாஸ்டா டேக் கொண்டு வந்ததா கம்பெனி வந்து எடுத்துக்குவாங்க. அண்ட் அதே மாதிரி கேஒய்சி வந்துட்டு கண்டிப்பா நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். கேஒய்சி உங்களோட கீழே வர அந்த நியூ ஜாயினர்ஸும் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு ஆஃபர் இந்தியால இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான், இந்தியன் ப்ரூஃப் வச்சு ஐடி போட்டுருப்பாங்கல்ல அந்த இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ இந்த ஆஃபர் வந்து பயன்படுத்தினால நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் மூவ் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்துட்டு உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர்த்த ஃபாஸ்டா டேட் கொண்டு வரீங்க அப்படின்னா ஒரு பர்சன் ஃபாஸ்டா டேட் வராங்கன்னா 300 பிவி, அப்ப 4 பேர் வராங்கன்னா 1200 பிவி அப்படிங்கிறது ஈஸியா உங்களுக்கு அந்த இடத்துல வந்துடும். அப்ப நீங்க இன்னொரு டிக்கெட்க்கும் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு 4 பேர்த்த ஃபாஸ்டா டேட் கொண்டு வரீங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பிவி அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், 2400 பிவியா வரும். அப்ப நீங்க 8%ல இருக்கவங்க ஈஸியா வந்துட்டு 2400 அப்படிங்கறத கொடுத்து நீங்க அடுத்த லெவல் அப்படிங்கறதே மூவ் பண்ணிட முடியும். அப்ப உங்களுக்கு கீழே அதே மாதிரி நிறைய பேர்த்த ஃபாஸ்டா டேட் வர வைக்கிறதுக்கு அவங்கள இந்த ட்ரிப்ல எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா சிங்கிள் மந்த்லயே நீங்க ஃபாஸ்ட் அட் பிரான்ஸ் அப்படிங்கிறதுமே ஆக்சுவல் பிவிலே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட இன்கம் அப்படிங்கிறதுமே அதிகமா வரும். ஸோ அது ஃபர்ஸ்ட் விஷயம் தான், லெவல் வந்து மூவ் பண்ண முடியும். ஒரு லெவல்ல இருந்து 2 லெவல் 3 லெவல் அப்படிங்கிறது ஈஸியா வந்துட்டு நீங்களும் மூவ் பண்ண முடியும், உங்க டீம் மெம்பர்ஸும் மூவ் பண்ண முடியும் இந்த ஆஃபரை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து 100 பிவி கன்சிஸ்டன்சியா ஸ்டார்ட் பண்றீங்க, உங்க டீமும் 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்றாங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி ஆஃபரோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்க எல்லாத்துக்குமே கிடைக்கும். மூணாவது அதை 9ஆம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்கன்னா லக்கி டிரா அப்படிங்கிறது கம்பெனி கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த லக்கி டிராலையும் நீங்க எலிஜிபிள் வந்து ஆக முடியும். அண்ட் அடுத்த முக்கியமான பெனிஃபிட்னா டீம் வந்து டெவலப் ஆகும். ஏன்னா ஒரு பர்சன் ஆக்டிவா பண்ணிட்டு இருக்காரு, அவர் அடுத்த லெவல் போறாரு அப்படின்னா இன்னும் ஆக்டிவா பண்ணுவாரு. அப்ப நானும் எனக்கு கீழே நிறைய பேர்த்த கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வேகமா ஒர்க் பண்ணுவாரு. அப்ப நீங்க போட்ட ஒரு எஃபர்ட்னால ஒருத்தர் அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு, அவரோட உங்களோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிறப்போ அவரும் நிறைய எஃபர்ட் போட்டு அவர் கீழே நிறைய அச்சீவர்ஸை கொண்டு வரும்போது உங்க டீம் அப்படிங்கிறது நிறைய அச்சீவர்ஸ் மூலமா ஆட்டோமேட்டிக்கா டீம் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டீம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இன்கம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்க டீம் மெம்பர்ஸ்க்கும் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், உங்களோட இன்கம் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட். இதுவுமே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் பயன்படுத்துற எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். அப்ப யார் ஒருத்தங்க இந்த ஆஃபரை கரெக்டா பயன்படுத்துறாங்களோ அவங்க இந்த எல்லா பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுமே எடுத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் விஷ் யூ வெல்த்.